ரீசெண்டாக நம்மளோட இன்ஸ்டா பேஜ் 1000 ஃபாலோவர்ஸை கிராஸ் பண்ணியிருந்தது. சரி, இதை பற்றி யார்ட்டையாவது ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவன் உடனே 1000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணதுக்கு எனக்கு ட்ரீட்டு கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டான். இல்லைடா, இது வந்து ஒரு சின்ன மைல் ஸ்டோன் தான், இதனால எனக்கு மானிட்டரி பெனிஃபிட்லாம் எதுவும் கிடைக்காது, அதனால ட்ரீட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவன் உடனே, என்னடா என்னோட ஆஃபீஸில் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ட்ரீட் கேட்பாங்க, நீ இதுக்கே ட்ரீட் தரமாட்டேன்னு சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நான் எதுக்கெல்லாம் ட்ரீட் கேட்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ப்ராஜெக்ட் டைமுக்கு சப்மிட் பண்ணால் ட்ரீட் கேட்போம், ஐஃபோன் இஎம்ஐல வாங்கினா ட்ரீட் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் எங்கேருந்து பட்ஜெட்டுலேருந்து அமௌண்ட் எடுப்பீங்க? ஏன்னா நம்மளோட பட்ஜெட் எல்லாமே ஃபிக்ஸடு. எக்ஸாம்பிள் ஹவுஸ் ரெண்ட் வந்து ஃபிக்ஸடு, அதுலேருந்து எடுக்க முடியாது. நம்மளோட எக்ஸ்பென்சஸ், கிராசரிஸ், பில்ஸு அதெல்லாமே ஃபிக்ஸடு, அதுலேருந்து எடுக்க முடியாது. இஎம்ஐ பே பண்ணுற அமௌண்ட்டும் ஃபிக்ஸடு, அதுலேருந்து எடுக்க முடியாது. நீங்கள் எதுலேருந்து தான் செலவுக்கெல்லாம் காசு எடுக்கிறீங்கன்ட்டு கேட்டேன். அப்புறம் தான் சொல்கிறேன், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு 20% அலோகேட் பண்ணியிருக்கோம், அதிலேருந்து எடுத்து இவங்க செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மந்த்லி ஒன்ஸ் டீமோட வெளியில் போய் செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கு அப்போலேருந்தே ஒரு டவுட்டு, 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ்லேயே ஐடியில் இருந்தால் 40,000 50,000 சேலரி வாங்குறாங்க. அப்படி இருந்தால் இவங்க எப்படி இஎம்ஐலேயே ஓட்டுறாங்களேன்னு எனக்கு ஒரு டவுட்டு. அப்போ புரியல, இப்போ புரியுது. இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் நல்லா என்ஜாய் பண்ணி இவங்களோட சேலரி எல்லாமே காலி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடிக்கடி ட்ரீட் கேட்குறவங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி, ஒன்னால தான் நான் உருப்படாமல் இருக்கேன், உருப்பட விடுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.